الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا قال راغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنته لأرجمنك واهجرني مليا صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இந்த யஹ்துபா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவப்பட்டு சகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் உலகம் நடந்திருக்க பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. ஆமீன். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, சிறார்களே, அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ள இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் சோர்வான கவலையான சங்கடமான கட்டங்களிலும் அல்லாஹ் இவரை பார்த்துக் இருக்கிறார் என்ற சிந்தனையோடு இதோடு தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹ்வை கட்டளையிடுகிறேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வயதில் வாழ்நாளை மறுமையினால் அல்லாஹ் முஸ்தகீமுடைய பட்டியலை சேர்த்து எமக்கு அருள் புரிவானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு எண்ணிலடங்காத அருள்கொடைகளை தந்திருக்கிறார், நிஅமத்துகளை தந்திருக்கிறார். அந்த அருள்கொடைகளை நாங்கள் எண்ண முற்பட்டால் அதை எண்ண முடியாது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார், வஇன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் தந்த அருள்கொடைகளை நீங்க என்ன நாடினால், நீங்க அதை கணக்கிட நாடினால் உங்களால் கணக்கெடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அளவு அல்லாஹ் விசாலமான அருள்கொடைகளை தந்திருக்கிறான், அதிகமான நிஅமத்துகளை தந்திருக்கிறான்.
கண் என்பது ஒரு அருள், அந்த கண் நான் பார்ப்பது என்பது இன்னொரு அருள். கனிமானவர்களே, காது என்பது ஒரு அருள், அந்த காதால் கேட்பது என்பது இன்னொரு அருள். கனிமான அல்லாஹ்வுடைய கால் என்பது ஒரு அருள், காலால் நடப்பது இன்னொரு அருள். எத்தனையோ பேருக்கு கால் இருக்குது, ஆனால் காலால் நடக்க முடியாது. எத்தனையோ பேர் கைகள் இருக்கிறது, ஆனால் அந்த கையால பிடிக்க முடியாது கை தூகை. கண் இருக்கிறது, கண்ணுடைய பார்வை எல்லாம் அடுத்து விட்டால் எதை சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள், அல்லாஹ் என்பது வழங்கியிருக்கின்ற நியமத்துக்கள் எண்ணில் அடங்காதவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அல்லாஹ் அருள்கொடைகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த அருள்கொடைகள் மிகவும் பெருமதியான ஒரு அருள்கொடையை தான் இன்றைய குத்துபாவிலே உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது என்ன அருள்கொடை என்றால், குழந்தை பாக்கியம் என்ற ஒரு அருள்கொடை. அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ன, இஸ்லாம் என்னென்ன கடமைகளை பிள்ளைகளுக்காக பெற்றோர்களாகிய எங்களுக்கு தந்திருக்கிறது, அந்த கடமைகளை எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்தை சார்ந்த குத்துபாவிலே எங்களோடு பார்க்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பார்க்கிறோம், அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள்குறைகளில் பெருமதியான ஒரு அருள்குறைதான் குழந்தை பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சிலருக்கு அதிகமான ஆண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறான். அவங்களோட பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாமே ஆண் குழந்தைகள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை போல அவங்களுக்கு எல்லாமே ஆண் மக்கள். அதே போல இன்னும் சில பார்க்க அல்லாஹ் தஆலா அதிகமான பெண் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான். அவங்களுக்கு ஆண் பிள்ளைகளே கிடையாது, பெண் மக்கள் தான். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை போல அவங்களுக்கு எல்லாமே பெண் பிள்ளைகள் தான். இன்னும் சில பார்க்க அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தைகளையும் கொடுத்திருக்கிறான், பெண் குழந்தைகளையும் கொடுத்திருக்கிறான். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல அவருக்கு அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளாக பாக்கியமாக கொடுத்தான். அந்த வகையில் ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், அது இரண்டும் கலந்து அல்லாஹ் தஆலா ஆண் பெண் என்ற அந்த இரண்டு சாரான குழந்தைகளை கொடுத்தாலும் அது அருள்கொடையாக நியாமத்தாக இருக்கிறது. அதுக்கு விலை பேச முடியாத வரிகளே, உங்களுடைய பிள்ளையை தாருங்கள் 10 கோடி தருகிறேன் என்றாலும் யாரும் குழந்தையை கொடுக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களுடைய குழந்தை உங்களுடைய பிள்ளைக்கு விலை பெற்ற முடியாது. அந்த அளவு பெருமதியானதுதான் குழந்தை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் நபிமார்கள் தவம் இருந்து நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொண்ட அருள்கொடை தான் குழந்தை பாக்கியம். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் சொல்கிறான், رب لا تذرني فردا وأنت خير الوارثين. இறைவா, இந்த உலகத்திலே தனி மனிதனாக ஆக்கினார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே என்ன தனி மனிதனாக ஆக்கினார். சந்ததிகளை தா, எனக்கு அருட்கொடைகள், அருட்கொடையான சந்ததிகளை தா. நீ அருட்கொடைகள் கொடுப்பதில், குழந்தைகள் கொடுப்பதில் நீ மேலானவர் ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். கையேறக்கூடிய அந்த பருவம் கண்ணியமானவர்களை தன்னுடைய மனைவியோ மலட்டு பருவம், குழந்தை கிடைக்காது என்று சொல்லக்கூடிய பருவம். அந்த சந்தர்ப்பத்திலையும் நபிமார்களுடைய துவாவை, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவாவை அல்லாஹ் தட்டவில்லை. அல்லாஹ் அந்த துவாவுக்கு வெளியேறுகிறான். فَاسْتَجَبْنَا لَهُ وَوَهَبْنَا لَهُ يَحْيَى وَأَصْلَحْنَا لَهُ زَوْجًا. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்களுக்கு நாங்கள் கண்ணியமானவர்களே ஒரு குழந்தையை பாக்கியமாக கொடுத்தோம். அந்த குழந்தைக்கு எலியா என்ற பெயரை நாங்கள் சூட்டினோம். அவனுடைய மனைவியோ மலட்டு பருவமுடையவராக இருந்தால் குழந்தை கிடைக்காது என்று அந்த தன்மையை வெள்ளமாக்கி அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். நபிமார்கள் தவறிலிருந்து கெஞ்சி அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்ட அருள்கொடையாக இந்த நியமத்து இருக்கிறது. அதனால்தான் சொல்லுவார்கள், குழந்தை கிடைக்கின்ற வழியை விட குழந்தை இல்லாதவர்களுக்குள்ள வழி வருத்தம் அதிகம். கண்ணியமானவர்களே, குழந்தை கிடைக்கின்ற வருத்தம் இருக்குது, அது கொஞ்ச நேரத்தோட அல்லது ஒரு நாளோட நின்று விடும். ஆனா குழந்தை இல்லாதவருக்குள்ள கவலை வருத்தம் இருக்குது, அது ஆயுள் முழுக்க இருக்கும். எத்தனையோ நண்பர்களை பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கார், 17 வருடங்கள் கண்ணியமானவர்கள் அவர் திருமணம் முடிச்சு, ஆனா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. அவர் கொடுக்காத தர்மம் இல்ல, அவர் கேட்காத துவா இல்ல, அவர் பண்ணாத கனல் இல்ல, எல்லா முயற்சிகளையும் பண்ணிவிட்டார். ஆனா அல்லாஹ் அந்த அருள்கொடையை அவருக்கு கொடுக்கல. கண்ணியமானவர்களே, எதை சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கேட்காமலே குழந்தைகளை கொண்டிருக்கிறான். நாங்கள் அல்லாஹ்விடத்தில்
நாங்கள் ஒரு நாள் கையெழுதுவதையாவோ எனக்கு குழந்தையை தாயின் அல்லா எங்களுக்கு கேட்காமலே குழந்தையை தந்திருக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய அருளாக இருக்குது. அந்த அருளை சோதனைக்குரியதாக மாற்றுவதும் எங்களுடைய வளர்ப்பு தான். அந்த பிள்ளையை கண்குளிர்ச்சிக்குரிய சந்தோஷமான பிள்ளைகளை ஆக்குவதும் எங்களுடைய வளர்ப்பிற்காக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குழந்தை வளர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த குழந்தையுடைய திருக்குறான் கண்ணியமானவர்களே, ஒரு சாலியான குழந்தை எங்களுக்கு வேணுமாக இருந்தால் நாங்கள் திருமணம் முடிக்கின்ற போது சாலியான ஒரு மனைவியை தெரிவு செய்ய வேண்டும். சாலியான மனைவி இல்லாமல் சாலியான குழந்தை என்று உருவாக முடியாது. அதனால சாலியான மனைவியை திருமணம் முடித்தால் தான் சாலியான குழந்தை ஒன்றை பெற்றெடுக்கலாம். கண்ணியமானவர்களை, அந்த குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. ஆரம்ப கடமைகளாக அந்த குழந்தையுடைய வலது காதிலே அதானையும் இடது காதிலே எக்காமத்தையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர் அந்த குழந்தையுடைய அந்த வாயிலே, அந்த குழந்தையுடைய அந்த நாவிலே அந்த இனிப்பு பண்ணது ஏதாவது இனிப்புடைய அஜனாக இருக்கலாம், நிறுத்தமான என்று அவைகளை வைக்க வேண்டும். நல்லவர்கள், குடும்பத்திலே உள்ள மார்க்கத்தை கொஞ்சம் படித்தவர்கள், நல்ல பட்டுள்ளவர்கள், பேரில் உள்ளவர்கள், அப்படி செய்கின்ற அந்த பிள்ளை நல்ல பாக்கியமான பிள்ளையாக வரும். அடுத்த அந்த பிள்ளையை செய்யக்கூடிய கடமைகள்ல இன்னும் ஒரு முக்கியமான கடமைதானவர்களே, அந்த பிள்ளைக்கு நல்ல பெயரை வைக்கும். பெயர் என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம். ஒரு பிள்ளைக்கு வைக்கிற பெயர் இருக்குதே, அந்த பெயர் என்பது மிகப்பெரிய ஒரு துவா. அந்த பிள்ளையுடைய பெயரை ஒவ்வொரு நாளும் கூப்பிடும் முஸ்தஜாபா, அது விடையளிக்கப்படக்கூடியவர் துஆ. அல்லாஹ்விடத்தில் இறையிதழ் அந்த பிள்ளையை நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் என்றால் நல்ல அர்த்தமுள்ள பெயரா இருந்தா சக்கீனா என்ற அமைதியானவள், சக்கீனா என்ற பிள்ளையை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அமைதியானவள். முஹம்மது என்றா புகழுக்குரியவர், என்ன கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் என்றா அது மிகப்பெரிய ஒரு துவா. பிள்ளைகளுக்கு வைக்கிற பெயர் இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு துவா. அந்த பிள்ளைகள் வைக்கப்பட்ட குழந்தைகள் அந்த பெயரை யாரும் பயன்படுத்துவது கிடையாது. சில வேலைகளை யாராவது பேர் என்னவான்னு கேட்டா, பேர் என்னவாப்பான்னு கேட்டா பிள்ளைகள் பேரை சொல்லுவாங்க. அப்ப இல்லாம வைக்கப்பட்ட பெயரை, என்னுடைய பெயரை நான் பாவிப்பதை விடவும் என்னுடைய பெயரை பிறர் தான் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை குழந்தைகளுக்கு வைக்கப்பட்ட பெயரும் அப்படித்தான். நாங்க பயன்படுத்துவதை விட அந்த பிள்ளையுடைய பெயரை பிறர் தான் பயன்படுத்துவார்கள். அதனால் அது ஒரு துஆ. நல்ல பெயரை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், அர்த்தமுள்ள பெயரை வைத்துக் கொள்வோம். இன்னைக்கு சிலருடைய நாவுக்கு லேசான பெயரை வைக்கிறார்கள். அப்படி அல்ல, நாவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல அர்த்தம் உள்ள பெயர்களை வைக்க வேண்டும். என்றால் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்குது, ஒரு பிள்ளையுடைய செயல் இருக்குது, அந்த செயலுக்கும் அந்த பிள்ளையுடைய பெயருக்கும் தொடர்பு இருக்குது என்று சொன்னார்கள். ஒரு பிள்ளை துடிதுடிப்பான ஒரு பிள்ளையாக இருக்குதா, ஒரு பிள்ளை குலப்படியான பிள்ளையாக இருக்குதா, ஒரு பிள்ளை அமைதியான பிள்ளையாக இருக்குதா, அந்நியமானவர்கள் அந்த பிள்ளையுடைய பெயரிலிருந்தும் அது தாக்கம் செலுத்தும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, குழந்தைகளுக்கு நல்ல பேர் வைக்கலன்னா அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். அந்த பிள்ளை பருவ வயதாகி வயது வரக்கொள்ள அப்படியே பாடசாலைக்கு அல்லது படிப்புக்கு மேலதிக படிப்புகளுக்கு போக்கல்ல நாங்கள் வைக்கப்பட்ட பெயரால் பிள்ளைக்கு சில வேலை இழிவுகள் உண்டாகும். அந்த பெயர் சில வேளை அந்த பிள்ளைகளுக்கு கண்ணியமானவர்களை கேவலத்தை பெற்றுக் கொடுக்கும். துஆவை அல்ல, கேவலத்தை பெற்றுக்கும். அதனால் ஆரம்பத்தில் வைக்கக்கூடிய பேருக்கிறே நல்ல பேர்களை பார்த்து வைத்துக் கொள்ளணும். அதுபோன்று கண்ணியமானவர்களே, பேர்களை எழுதி கொடுக்கின்ற போது ஐடிங் கார்டிலோ அல்லது உப்பண்ணைகளோ அந்த ஐடிங் கார்டில வரக்கூடிய அந்த பெயர் உப்பண்ணை எழுதக்கூடிய பெயர் தான் வரும். உப்பண்ணைகள் எழுதி கொடுக்கின்ற போது அதை நாங்கள் எழுதி செய்ய நல்ல முறையிலே திருத்தமாக பக்கத்தில் எழுதி கொடுக்க வேண்டும். சிலருடைய பேர் எழுதி செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு பேர் எழுதி கொடுக்கிறார்கள், இன்னொரு பேர் வைக்கப்படுகிறது. ஒரு பேர் எழுதி கொடுக்கப்படுகிறது, இன்னொரு பேர் வைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்கள், எனக்கு தெரிந்தவர் இருக்கிறார், அவருடைய பெயர் நிஅமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் என்பதுதான் அவருடைய பெயர். ஆனா எழுதி கொடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படியே எழுதி கொடுத்துட்டு வந்துகிறார்கள். அதுக்கு பின்னால் அதை எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்றால் நிஅமத்துல்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்று வரைக்கும் அந்த ஐடி கார்டில் உள்ள பேரும் அதே பேர் தான் இங்கே பாவிக்கப்படுகிறது. நிஅமத்துல்லாஹ் அல்ல, நிஅமத்துல்லாஹ் என்றுதான் பாவிக்கப்படுகிறது. எதை சொல்ல வருகிறார் கண்ணியமானவர்களே, நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பேர்கள் அது யார் அந்நியவர் கூப்பிடட்டும் அல்லது எங்கள் சமூகத்தை சேர்ந்த கூப்பிடட்டும், தாய்தார்கள் கூப்பிடட்டும், யாராக இருந்தாலும் அவருடைய உண்மையான பெயரைத்தான் கூப்பிடுவோம். சில வேலை அங்கே இருக்கக்கூடிய பெயர்களை தான் அழைப்பார்கள். அது சில வேலை அதுக்கு மாற்றமானதாக இருந்தால் கண்ணியமானவர்களே பெயரிலே ஒரு தாக்கம் இருக்கிறது. எனவே அந்த பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர் நல்ல பெயரை வைத்துக் கொள்வோம். அடுத்ததாக தாய்மார்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய முக்கியமான கடமை, அந்த பிள்ளைக்கு 2 வருடங்கள் தாய்ப்பால் பரிபூர்ணமாக கொடுத்து. இன்னைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய பிள்ளை என்ன தெரியுமா,
பிள்ளைக்கு 6 மாதம் அல்லது 1 வருடம் பால் கொடுத்து விட்டு அந்த பிள்ளைக்கு பொட்டிப்பாலா பழக்கி விடுவார். அன்பானவர்களே, நீங்க பொட்டிப்பால் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் கொடுக்கலாம். ஆனால் தாய்ப்பால் இருக்குது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல உள்ள விட்டமின் வேற எதுவுமே கிடையாது, அதுல உள்ள போஷாக்கு வேற எதுவுமே கிடையாது, அதுல உள்ள ஆரோக்கியம் வேற எதுவுமே கிடையாது. பிள்ளையுடைய புத்தி வருகிறது, பிள்ளையுடைய உறுப்புகள் எல்லாம் அங்க அவயங்கள் எல்லாம் உறுப்பாக இயங்குகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கின்ற போதும் கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளைக்கு பாலை மாத்திரமல்ல கொடுக்கிறார், அந்த தாயுடைய பண்பாட்டையும் சேர்த்துத்தான். தாய் நல்லவளாக இருந்தார், தாய் நல்ல தொழிலாளியாக இருந்தார், நல்ல நல்ல விடயங்கள் ஈடுபடக்கூடியதாக இருந்தார், அந்த பண்பாடையும் சேர்த்துத்தான், அந்த அன்பையும் சேர்த்துத்தான், தாயுடைய குலத்தையும் சேர்த்துத்தான் கொடுக்கிறார். அதனால் தான் முன்னோர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற போது பக்குவமான ஒரு அறைக்கு கொண்டு போய் விடுவார்கள். பக்குவமான ஒரு அறைக்கு தொழுவதற்கு எப்படி நாங்கள் ஒரு அறையை ஒதுக்கி வைக்கிறோமோ அப்படியான ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த பிள்ளை அழகாக கை 2 தூக்கி வக்கு வைத்து தலையை மூடிக்கொண்டு பறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்துக் கொண்டு கண்ணியமானவர்களே, பிள்ளைக்கு அந்த மார்பகத்தை வாயிலே வைக்க முன்னால் பிஸ்மி சொல்லுவார்கள். கண்ணியமான குழந்தைக்கு பிஸ்மி சொல்ல தெரியாது, பிஸ்மியை சொல்லித்தான் பால் கொடுப்பார்கள். கண்ணியமான அதனால் சாயமான முறையில் நல்ல முறையில் அந்த பிள்ளைகள் உருவாகிறார்கள். இந்த அந்த நற்பண்புகள் எல்லாம் அழகாகி போயிருக்கிறது, அந்த நற்பண்புகள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கிறது. அந்த பண்பாடை நான் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதனால தாய்மார்கள், உங்களோட பெற்றோர்கள் இருக்கிற நீங்கள் தாய்மாரை பெற்று வைங்கள். பிள்ளைகளுக்கு அதாவது டிவியை பார்த்துக்கொண்ட நிலைமையில, போனுகளை பார்த்துக்கொண்ட நிலைமையில, அல்லது சங்கீதம் அந்த அறிவுறுப்பான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நிலைமையில குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டாம். அந்த பண்பாடு, அந்த பால் கொடுக்கின்ற போது அந்த பிள்ளைக்கு ஏனைய விடயங்களும் சேர்த்துத்தான் அங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த விடயத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியமான நல்லடியார்களே, பிள்ளை கொஞ்சம் வளர வர பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளை நாங்கள் கண்காணிக்க வேண்டும். உடல் உள்ள ரீதியாக பிள்ளையுடைய மாற்றங்கள் இருந்தா, ஒரு பிள்ளை இருக்குது முன்னாடி சரியாக பார்க்கிறாது, காது இருக்குது காதால சரியா பிள்ளை கேட்டுக்கொண்டதில்லை, உடம்பு சரியாக இயங்குதில்லை, கண்ணியமா எங்களுக்குரிய கடமை அந்த பிள்ளைய பார்க்கணும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வைத்தியங்களை பண்ணணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று கொஞ்சம் பெரிதாக இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு ஏற்றால் போல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன செய்யறது? 8-10 வயது பிள்ளைக்கு ஒரு ஸ்மார்ட் பெரிய போன் எடுத்து கொடுக்குற பாப்பா அம்மாக்கு போனை பத்தியே தெரியாது, வாட்ஸ்அப் போக தெரியாது, பேஸ்புக் பேஜ் போக தெரியாது, போனுக்கு லொக் போட தெரியாது. பிள்ளைக்கு கொடுத்துட்டா பிள்ளை எங்கெங்கயோ போயிட்டு வந்துடும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால பிள்ளைகள் வளர வளர அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பகுதியைத்தான் கொடுத்து கொண்டு போக வேண்டும். இன்னைக்கு சில இடங்களை பார்க்கிறோம், 10-12 வயது பிள்ளைகளுக்கு சில பெற்றார்கள் பைக் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். சில தேவைக்கான பைக் அங்கால எடுத்துட்டு போறது வேற சப்ஜெக்ட். சில பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலேயே பைக் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். கனிமானது நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு எல்லாம் செல்வத்தை தந்திருக்கிறான், இந்த பிள்ளைக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், இந்த பிள்ளை படிக்கும், நான் ஒரு பெரிய கிஃப்ட கொடுத்துட்டேன், என்ற பிள்ளையுடைய எதிர்காலம் நல்ல வளமாக இருக்கும் என நாங்க நினைக்கிறோம். ஆனா நாங்க கொடுத்த கிஃப்ட் இருக்குது, நாங்க நிலவுக்கு தான் கொடுத்தோம். ஆனா பிள்ளையுடைய எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு பிழையான விடயத்தை செய்வதற்கு அது காரணமாகும். இன்னைக்கு எத்தனையோடுகளை பார்க்கிறோம். அண்மையில் ஒரு அதிபர் சொன்னார், ஒரு நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அதுல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க, அதுல பிள்ளைகளுக்கு பயிர் கொடுக்கிற விஷயத்தை என்ன நடக்குது கேட்டா அவர் சொன்னாரு, ஒரு பேரண்ட்ஸ் எனக்கு சொன்ன செய்தி அவங்கள்ட்ட சொல்ற பயான் இதை ஞாபகப்படுத்துங்க சொன்னார். என்னன்னா, ஒரு பிள்ளை ஓலவெல் பரீட்சை எழுதி, ஆரம்ப பரீட்சை, சாதாரண பரீட்சை எழுதி, மாஷா அல்லாஹ் எல்லா பாடமும் திருத்தி நல்ல ரிசல்ட். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மகிழ்ச்சியை பொறுக்க முடியாம பெற்றோர்கள் செய்து வந்த வேலை என்ன தெரியுமா? ஏண்ட பிள்ளை பஸ்ல போக தேவையில்லை, ஏண்ட பிள்ளை கிளாஸுக்கு நடந்து போக தேவையில்லை, ஏண்ட பிள்ளைக்கு என்னால முடியுமே நல்ல ஒரு பைக் எடுத்து கொடுப்போம் என்று ஒரு பைக்கை எடுத்து கொடுக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியே அந்த காலப்போக்கில் 1 மாதம் 2 மாதம் பைக்ல அந்த புள்ள போகுது. போய் கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால கிளாஸ் போறன்னு பார்த்தா புள்ள கிளாஸ் போகுதில்லை. கண்ணியமானவர்களே, ஸ்கூல் போறன்னு பார்த்தா புள்ள ஸ்கூல் போகுதில்லை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் புள்ள மாறி இறுதியாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்ன நடக்குதுன்னா, இறுதியாக அந்த பைக்கை வாங்கி கொள்ளலாம், அந்த பைக்கை நண்பர்கள் எடுத்துட்டு போறது, வேற வேற சேவைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பைக்கு மாறிட்டு, அதுக்கு பின்னால பெற்றார் உள்நாட்டுல வாப்பா உம்மா இங்க, உம்மாக்கு செய்ய வழி இல்லை, உம்மா சொல்வதற்கு கேட்க மாட்டார், உம்மா வாப்பாக்கு போன் பண்ணி சொல்றாங்க, பிரின்சிபலுக்கு சொல்லுங்க அந்த பைக்குடைய திறப்ப பிரின்சிபல் நீங்க எடுத்து வச்சு வாப்பா வந்ததுக்கு குறவு தருவாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெற்றார் கோல் எடுக்கிறார் பிரின்சிபலுக்கு, பிரின்சிபலுடைய நாவால இடத்துல சொன்ன செய்தி கண்ணியமானவர்களே எடுத்து சொல்கிறார்,
சார் ஒரு உதவி செய்யணும் சார், என்ன உதவி சொல்லுங்களே, நீங்க நிறைய உதவி கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? அப்போது அவர் சொல்கிறார், என்னுடைய மகனுக்கு நான் ஓலவர் படிச்சு நல்ல ரிசல்ட் எடுத்தார் சார், உங்கள்கிட்ட படிச்சு அவருக்கு பைக் எடுத்து கொடுத்தேன், ஆனா அந்த பைக் வச்சு பயன்படுத்துறான், அதனால சார் அந்த பிள்ளையோட பைக்கை கொஞ்சம் வாங்கி எடுங்க, பைக்கு தரப்பு வாங்கி எடுங்க சார், அல்லது பைக் வாங்கி சார் சொல்வாரு. கண்ணியமானவர்களே, அவர் சொன்னாரு, அது எங்களுக்கு செய்ய இயலாத வேலை, எங்களுடைய கண்ட்ரோல், எங்களுடைய கட்டுப்பாடு பாடசாலை இருக்கதான். இன்றைய சைக்காலஜியில அப்படித்தான் சொல்லித்தரப்படுகிறது. கண்ணியமானவர்களே, வெளியில ஒரு காலையில் ஒரு பிள்ளைகளால் திருத்தேலாது, அது பிள்ளையாக கண்ணியம் மரியாதை செலுத்த ஒரு படித்தவர்களுக்கு, ஒத்தாதவார்களுக்கு, ஆசிரியர்களுக்கு. கண்ணியமானவர்களே, இப்படியே என்ன நடக்குதுன்னா, அந்த ஆசிரியர் அந்த பிரின்சிபலா பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாத பிள்ளைய அந்த பிரின்சிபலா எப்படி கட்டுப்படுத்த முடியும்? காலப்போக்கில் அந்த பிள்ளை A-level பரீட்சை, உயர்தர பரீட்சை எழுது. கண்ணியமானவர்களே, எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கிறது. எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. மகன் நல்லா படிக்கணும், சமூகத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளையாக வரணும் என்று தகப்பன் செய்த உதவி அந்த பிள்ளையுடைய ரிசல்ட்ல பாதிப்பை ஏற்படுத்தி. கண்ணியமானவர்களே, எனவே நான் நீங்களும் அப்படியான அநியாயங்களை அப்பது உதவியாக இருக்கலாம், ஆனா பிள்ளைக்கு செய்கிற அந்த வயதில் செய்யக்கூடிய ஒரு அநியாயமா போயிடும். அதனால எங்களுக்கு தெரியும், அண்மையில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. மிக பிரபலியமான ஒரு வர்த்தகர், முஸ்லீம் ஒரு வர்த்தகர், அவருடைய மகன் பெரிய ஒரு வாகனத்துக்கு கொண்டு போயிட்டு, அதாவது கண்ணியமானவர்களே, வாகனம் ஓடக்கூடிய வயது இல்ல, சின்ன வயதுல போய் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினார். ஒரு உலகத்திலேயும் மாத்திரமல்ல இலங்கையிலே பேசும் பொருளாக மாறி இருந்த ஒரு தலைப்பு செய்யாது. எதை சொல்ல வருகிறேன், எங்களோட சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதனால பிள்ளைகள் வயது வருகின்ற போது வளர வளர்த்தான் அந்த வளர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போகணும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுடைய நண்பர்களை கொஞ்சம் யாரோட பிள்ளை பழகுறாங்க, யாரோட பிள்ளை நேரத்தை கழிக்கிறாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க. ஒரு நாள் ஒரு பிள்ளை எங்களை வீட்டுல நைட் இல்லையா, அது யாரும் விட்டு தங்கினாங்க, நான் இந்த நண்பருக்கு தங்கினேன் என்றால் கொஞ்சம் கேளுங்க, இங்கதானா தங்கினான் என்று. அப்படி இல்லைண்டா ஒரு நாள் அல்ல, ஒரு மனுஷனம் அல்ல, ஒரு 5 நிமிடம் போதும் உங்களை நாசமா பார்த்துக்கு. அதுக்கு பின்னால நீங்க ஆயுள் முழுக்க கவலைப்பட்டாலும் சில பிள்ளைகளை திருத்த இயலா. 5 நிமிடத்துல மாறின மாற்றம் கண்ணியமாக ஆயுளே பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால குழந்தைகள் விஷயத்துல கவலை தெரிவித்துக் கண்ணியமானவர்கள் நல்லடியார்களே. அடுத்து கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் அதாவது கொஞ்சம் வயதுல கூடி வரக்கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதே போன்று படிப்பு, இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகளை நாங்கள் அனுப்பி அந்த காலங்களை வேலைக்கு பயன்படுத்துறது. எங்களுடைய சின்ன சின்ன வேலைகள், வாகனங்கள் போகணும், வீடு கழுவணும், கடைக்கு போகணும், சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வருகிறது, இதுக்கு அதுக்குன்னு சொல்லி கடையுடைய வேலை இருக்குது, மகனுக்கு லீவு போடுங்க, அதுக்கு காரணமான பிள்ளைகளை நாம் நிப்பாட்டக்கூடாது. அது பிள்ளைகள் காலப்போக்குல எங்களை அறியாம சின்ன சின்ன விடயங்களுக்கு லீவ் எடுக்கக்கூடிய காரணிகளாக மாறிவிடும். கனிமானவர்கள் எந்த விஷயத்துல கவனம் எடுத்துக் கொள்வது. அடுத்ததாக பிள்ளைகள் கொஞ்சம் வயது கூட செய்யக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் எங்களுடைய வீட்டுகள்ல மசூரா நடக்கும். அவர்களுக்கு சில பொறுப்புகளை நாம் கொடுப்போம், அவர்களை வீட்டுடைய நிர்வாகத்துல பங்குதாரராக போடும். இன்றைய சைக்காலஜியில் சொல்லக்கூடிய ஒரு விடை என்ன தெரியுமா? இன்றைய சிறார்கள் பெற்றோர்களை விட்டு தூரமாகுவதற்கு பிரதான காரணங்களை ஒன்று எது தெரியுமா? அந்த பொறுப்புதாரிகள் தாயும் தந்தையும் அந்த பிள்ளைய வீட்டில் அவருடைய திறமைகளை மேங்கண்டு அவர்களுக்கு சில பொறுப்புகளை வீட்டு நிர்வாகத்துல பங்குகளை கொடுக்காத காரணத்தால் சில பிள்ளை வீட்டை உட்புறமாகும். வீட்டுல ஒரு மசூரா கேட்கிற கடையில தொடங்க போறோம், மகன் எப்படிமா செய்யறது இந்த கடையை, வாங்கவாப்பா என்ன செய்யணும், என்ன ஐடியா, உங்களோட ஐடியாவை தாங்க, இந்த இடத்துல கடை தொடங்க போறோம், இப்படி இந்த ஆளை மேனேஜர் அடக்க போறோம், என்ன மகன் பொருத்தமா இந்த பாட்டை நாங்க செய்ய போறோம், கேளுங்க மசூரா. ஒரு நேரம் நாங்க மௌத்தா போயிட்டா அடுத்ததாக வாரிஸ், எங்களை சொத்துக்கு வரப்போற வாரிஸ் அவருக்கு தெரியாம செய்யாது, செய்யாம செய்தா பாதிப்பு கேளுங்க. அப்படி கேட்க இல்லையா, தந்தையோ தாயோ தந்தையோ பிள்ளைகளை வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த மகன் சொந்த மகள் கணக்கெடுக்க இல்லையா, மசூராவுக்கு அவர்களை சேர்த்துக் கொள்ள இல்லையா, கனிமன் அந்த பிள்ளை அந்த சந்தர்ப்பத்தில் வயது வரக்குள்ள அந்த பிள்ளைய கண்ணியத்தை அந்த பிள்ளை எதிர்பார்க்கும். என்ன பொறுப்புகள் தரவும் நாங்கள் செய்யணும் எதிர்பார்க்கணும். கனிமன் அதனால நிறைய பேர் ஆக்டிவா இயங்குறது வாலிப பருவம் தான். வாலிப பருவம் ஒரு முதுகு எலும்புள்ள பருவம், துடிப்பான பருவம் சொல்வார்கள். எனவே அந்த காலத்தில் நினைச்சுவார்கள் கனிமனோட அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கலன்னா, வீட்டுல மசூதா அவங்கள்ட்ட கேட்கலன்னா என்ன செய்வாங்க? வெளியில யாராவது ஒரு நண்பர் இருக்கிறாரா, என்னோட சேரக்கூடியவர் இருக்கிறாரா, அல்லது எனக்கு ஐடியா தரக்கூடிய இருக்கிறாரா, அது நல்லவரா இருக்கிறது கெட்டவரா இருக்கிற அவரோடு அவர் நண்பர் ஆகுவாரு. அதுக்கு பின்னால் அவர் நண்பன் ஆகிறது கெட்ட ஒருவராக இருந்தா அவரோட வாழ்க்கையே நாசமா போயே. வீட்டுலதான் என்ன கணக்கு இல்லையே, வெளியிலேயாவது என்ன கணக்கு எடுக்கிறாங்கன்னு அந்த பிள்ளை வெளியில இன்னத்துற அன்பை இன்னத்துற பாசத்தை எதிர்பார்த்து அந்த பிள்ளை எதிர்காலம் நாசமாகும். வீட்டு நிர்வாகத்துல அவங்களுக்குள்ள கண்ணியத்தை கொடுங்க. அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு அறிவை கொடுங்க.
அறிவு மிக முக்கியமானது கண்ணியமானவர்களே. அதபு ஒழுக்கம் அறிவை கொடுங்க. நிச்சயமா அந்த குழந்தைகள் நல்ல முறையில் வாழ்வார்கள். எங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை வளர்ப்பிலேயே ஒரு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 குழந்தைகளை கொடுத்திருந்தான். 6 குழந்தைகள் சிறு பிராயத்திலேயே மூத்தாகிவிட்டார்கள். ஒரே ஒரு குழந்தை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்து அவங்களுக்கு தான் போகும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி சொத்தை கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களை, பண்பாடை, அறிவை, நாகரிகத்தை, இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய அறிவு செல்வமாக இருக்கின்ற இந்த மார்க்கத்தை கொடுத்தார்களே. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனிமத்துடைய பொருட்கள் வந்து ஏராளம் குவிகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கணவர் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. வாப்பட்டு போய் கனிமத்தை பொருட்படுத்திக்குது, யுத்தத்துக்கு போய் வெற்றி பெற்றாங்க, கிடைச்ச பொருள் இருக்குது, ஏதாவது எடுத்துட்டு வாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வராங்க. ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, என்ன நோக்கமா வந்திருக்கீங்க ஃபாத்திமா என்று கேட்ட போது, வாப்பா ஏதாவது கனிமத்து பொருள் கிடைச்சிட்டு தாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மகளே இந்த கனிமத்தை விட, இந்த உலக பொருளை விட உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிப்பாரு. அது வானம் பூமி அதுக்கு இடையில இருக்கிற எல்லாத்தையும் விட விசாலமானது. அது எல்லாம் கிடைப்பதை, அது இது கிடைப்பதை விட அது உங்களுக்கு கிடைப்பது விசாலமானது சொல்லிவிட்டு எனக்கு சொல்லித்தாங்க கேட்ட போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்க. இது இந்த பொருளாதாரம் கிடைப்பதை விட இது மேலாக சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அப்படியே திரும்பிட்டாங்க. மருமகன் குழம்பையில பிள்ளைய விட வேண்டிய வரையில இப்படியே காலம் போகுது. காலம் போகக்குள்ள ஹுனைனுடைய யுத்தம் நடக்குது. அங்கே கனிமத்துடைய பொருள், ஹுனைன் யுத்தத்துடைய வெற்றி நடக்குது. அங்குள்ள கனிமத்து பொருள்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கிற பங்கு வைத்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், பாத்திமா ஆரம்பத்துல போனீங்க ஏதாவது தருவாங்க நினைச்சு, ஆனா தரையில எங்களுடைய அதாவது உணவாக இருக்கின்ற அந்த களிமாக்களை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அவங்களுடைய தந்தை சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்ப 2வது முறையாவது அங்க கிடைச்சிருக்கிறது கனிமத்து பொருள், ஏதாவது போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அதாவது தன்னுடைய கணவருடைய சொல்லையும் தட்ட இல்ல, தன்னுடைய தகப்பனுடைய அந்த மரியாதையை பாதுகாக்க வேண்டும், கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். அப்படியே போறாங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, ஃபாத்திமா என்ன நோக்கமா வந்திருக்கீங்க? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நாயகமே அல்லாஹ் என்னுடைய தந்தையை நான் வந்திருக்கிறேன் எதற்காக என்றா கனிமத்துடைய பொருள் கிடைத்திருக்கிறேன். நீங்க முன்னால தந்ததன் முன்னால நீங்க சொன்ன திக்கர்கள் எல்லாம் அது மலக்குமார்களுடைய உணவாக இருக்குது. அவர்களுக்கு அதாவது ஊனரக்கம் இல்லை, அவங்க சாப்பிடுவது இல்லை, குடிப்பது இல்லை, அவங்களுக்கு ஒரு வாக்கு இல்லை. கனிமானவர்களே, அவர்கள் வித்தியாசமானவர்கள். எனவே அவர்களுடைய அந்த களிமாவை நீங்க சொல்லி தந்தீங்க. 2வது முறை நான் வந்திருக்கிறேன் ஏதாவது எடுத்துட்டு போறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியம் எங்கே வடிக்காத கண்ணீர் கவலைப்பட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். கண்ணீர் வடித்து விட்டு கேட்டார்கள், கனிமானவர்களே பாத்திமா உனக்குமா உலக ஆசை வந்துட்டுன்னு கேட்டார்கள். ஸல்லல்லாஹு தேம்பி தேம்பி அழுது விட்டு சொன்னார்கள், இந்த உலகத்துல உள்ள செல்வங்கள் உனக்கு கிடைப்பதை விடவும் நான் உங்களை சொல்லித்தாரேன், எந்த உலகத்து விடயத்துல நீ எதை அல்லாஹ்ட்ட கேட்க போறாயோ அந்த கேட்பதற்கு முன்னால நான் சொல்லித்தரக்கூடிய களிமாக்களை துஆக்களை நீ ஓதிட்டு கேட்டா அல்லாஹ் நிச்சயமாக நீ கேட்டதை எல்லாம் கொடுப்பான், இன்னும் கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான். அதுதான் மேலானது சொல்லிவிட்டு கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் களிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். யா அவ்வலல் அவ்வலீன் வ யா ஆகிரல் ஆகிரீன் யா ஸல் குவத்தில் மதீன் என்று சொல்லக்கூடிய சில களிமாக்களை சொல்லிக் கொடுக்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க, அல்லாஹ் நீங்க கேட்டதை நிச்சயமாக தருவார் என்று சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டார். எதை சொல்லுகிறேன் கண்ணியமானவர்களே, அவர்கள் கொடுத்திருந்த உலகத்துல உள்ள ஆசா பாசங்களை அல்ல, கலிமாவை, ஔவாதுகளை, மார்க்கத்தை, அதவை கொடுத்தார்கள். எங்களோட பிள்ளைகளை நிச்சயமாக அதனூடாக வளர்க்கலாம். அதனால பண்பாடான பிள்ளைகளாக எங்களை பிள்ளைகளை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு அதி கொடுக்காது போல காலம் அடிப்பு அதிகமாக அட்வைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும். என்னென்ன எங்களுக்கு தெரியும், நிறைய வரலாறு பார்க்கிறோம். குர்ஆன்ல ஒரு வரலாறு நடக்குது. எப்படின்னா, நாங்க எல்லாரும் ஆண்கள், நாங்க எல்லாரும் பெற்றோர்கள்,
நாங்க தான் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் குர்ஆன் ஒரு மகன் தந்தைக்கு வாப்பாக்கு உபதேசம் செய்த வரலாறு குர்ஆன் பேசிருக்குது. எனவே எங்கட பிள்ளைய நல்ல முறையில வளர்த்தா, நல்ல பண்பாடுள்ள மார்க்கமுள்ள அதவுள்ள பிள்ளையா வளர்த்தா, நாங்க சில வேலை முன்ன பின் ஆகிற போது, நாங்க சில வேலை பள்ளிக்கு வராத போது, நாங்க சில வேலை தீன கொஞ்சம் பின்னடைகின்ற போது எங்கட பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி தருங்க. பாருங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் தன்னுடைய தந்தை, அவருடைய தந்தைக்கு புத்திமதி சொல்லிக் கொடுக்கிறார், தந்தைக்கு அட்வைஸ் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய சிறந்த ஒரு மகனாக அந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார். குர்ஆன் சொல்லுகிறார் எல்லாரு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தந்தையை பார்த்து சொல்கிறார்கள், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி ஹசியா. என் அருமை தந்தையே, இந்த ஷைத்தான் வணங்கவானா வாப்பா, சைத்தான் வணங்குவான் வாப்பா, சைத்தான் படைச்ச ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன் வாப்பா என்று சொல்லி அந்த சைத்தான வணங்கக்கூடிய தந்தைக்கு மகன் அட்வைஸ் பண்ணுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை ஆதருக்கு சொல்லுகிறார், இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா. என் அருமை தந்தையே, நீங்க சைத்தான வணங்கினா, சைத்தானுடைய உற்ற நண்பனாகினா, சைத்தானோட உற்ற நண்பனாகினா உங்களை சைத்தான் பிடிச்சி நீங்க கெட்டவரா மோசமனாகிடுவீங்க. எனவே என்னுடைய தந்தைக்கு இப்படி ஒன்று நடந்தா என்னால பொறுக்கைகளா இல்லையா? எனவே இந்த மகனாகி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிறேன் என்று தன்னுடைய அட்வைஸ், தன்னுடைய உபதேசத்தை தந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கண்ணியமானவர்கள், எப்படி அழகான உபதேசம் சொல்லி கொடுத்ததுக்கு பின்னால் இப்ராஹிம் அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தை எப்படி அமைதியாக இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் பேச ஆரம்பிக்கிறார். ஆதரவு قال راغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك واهجرني مليا. இப்ராஹிம் சொல்ற விவகாரம் வணங்கிட்டு வந்த இந்த சைத்தான்களை, இந்த விக்கிரகங்களை நீ மானான்னு சொல்றியா, இதை ஊட்டி ஓரமாக சொல்றியா, அது நடக்காது. இந்த அட்வைஸ் எங்களுக்கு பண்ண வந்தா அவங்க கல்லால் அடித்து கொள்ளுவேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அவங்களுடைய தந்தை வாப்பா மகனை பார்த்து சொல்றாங்க, மகன் செய்தது நல்லதுதான், ஆனா தந்தைக்கு அது நல்லதாக விளங்கல, அந்த சந்தர்ப்பத்துக்கு அது மோசமாக விளங்கிச்சு, கல்லால் அடிச்சு மகனை உன்னை கொள்ளுவேன் என்றாரு. அந்த சந்தர்ப்பத்திலேயும் அந்த மகன் நடந்து கொண்ட செய்தியை குர்ஆன் சொல்லுது. கால ஸலாமுன் அலைக, அப்படியே குர்ஆன் நின்று கொண்டு போகுது, உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் வாப்பா, இப்படி செய்யாதவங்க வாப்பாண்டு அந்த மகன் அட்வைஸ் பண்றாரு. இனிமான எதை சொல்லுகிறேன் என்றா, எங்கட பிள்ளைகளை பண்பாடான நாகரிகமான பிள்ளைகளா வளர்ப்போம். நிச்சயமாக அந்த பிள்ளை எதிர்காலத்துல எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவார்கள். எதிர்கால குழந்தைகளை சுரக்கத்துல சேர்ப்பார்கள். எனவே கண்ணியமான பொறுப்புகள் மிக அதிகமானது. அதுல மிக முக்கியமான வயதுகள் கூட கூட எங்களோட பொறுப்புகள் கூடிக்கொண்டே போகும். பிள்ளைகளுக்கு முதல் முன்மாதிரி மண்டலத்தில் டீச்சர் இல்ல, முதலாவது முன்மாதிரி பாடசாலையோட ஆசிரியர் அல்ல, முதலாவது முன்மாதிரி இந்த மக்தப்ல குர்ஆன் மதரசாக்கள் உள்ள முஅல்லிம்கள் இல்ல. பிள்ளைகளுக்கு முதலாவது முன்மாதிரி தாய் தான். பிள்ளைக்கு முதலாவது முன்மாதிரி தாய், அதுக்கு பின்னால தகப்பன், வீட்டுல உள்ள சகோதர சகோதரிமார் தான். எனவே கண்ணியம் வீட்டுடைய சூழலை சீராக்குவோம். அஸ்திவாரம் சீராக இல்லையா, கட்டிடம் சீராக இருக்காது. இன்னைக்கு பாருங்க, ஜும்மா பள்ளி அழகான தோட்டத்தில் இருக்குது. இந்த துங்கன்னாவ ஜும்மா பள்ளி அதான் போட்டு அஸ்திவாரம் நல்லா இருப்பதனால இதுக்கு அழகாக நாங்கள் சொல்லுகிறது. அஸ்திவாரம் மோசமாக இருந்தா இந்த கட்டிடம் சீராக இயங்காது. அதனால அஸ்திவாரமாக இருக்கின்ற நானும் நீங்களும் தாயும் தந்தையும் சிறந்தவர்களாக இருந்தா கட்டிடமாக எங்க தேவை உருவாகக்கூடிய அந்த பிள்ளைகள் சாலிஹானவர்களாக இருப்பார்கள். நாங்க பண்பாடு உள்ளவர்களாக, நாகரிகமான குர்ஆன் ஹதீஸை நாங்க படிக்கக்கூடியவர்களாக, தொழுகையாளியாக நிச்சயமா எங்களோட பிள்ளைகள் நல்லவர்கள் உருவாகுவார்கள். எதற்காக எங்களை காலங்களை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக எங்களோட பிள்ளைகளை தந்த அறுப்படைகளை நல்ல முறையை பயன்படுத்தினாலே தயாரிக்கக்கூடிய நாளையிலே எங்களை சுவர்க்கத்திலே பொருள் செய்யக்கூடிய அந்த குழந்தைகள் இருப்பார்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த குழந்தைகளை சிறந்தவர்களாக ஆக்கக்கூடிய பெற்றோர்களாக எங்களை கபூல் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களோட குழந்தைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சி தந்திரு. யா அல்லாஹ், குழந்தைகளை எங்களுக்கு எதிரியாக ஆக்கிறாத. யா அல்லாஹ், குழந்தைகளை கொண்டு மன நிம்மதி தந்திரு. யா அல்லாஹ், குழந்தைகளை கொண்டு உலகத்திலே எங்களுக்கு மிகப்பெரிய நரகமாக ஆக்கிறாத. யா அல்லாஹ், குழந்தைகள் மூலமாக மன நிம்மதிய ஆறுதலை கண்குளிர்ச்சி தந்திரு. யா அல்லாஹ், இந்த குழந்தைகளை கொண்டு மறுமையிலே எங்களுக்கு சுவர்க்க தந்திரு. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளையில நல்லோர்களை விட்டு எங்களை பிரித்து விடாத. யா அல்லாஹ், நல்லவர்கள் சேர்த்து வை. யா அல்லாஹ்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்தையும் அருளையும் சொரிந்து விடுவாயாக. யா அல்லாஹ் இங்குள்ள பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக்கி தருவாயாக. அந்த பிள்ளைகளை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கு கபூல் செஞ்சு கொள்வாயாக. அவர்களுக்கு மார்க்கத்தை படித்துக் கொடுக்கக்கூடிய உலமாக்கள் அறிஞர்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. அவருக்கு நல்லதை கெட்டதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை பாடத்தால கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் தீனுக்காக மார்க்கத்தில் கஷ்டப்படுகிறாரோ ஒவ்வொரு முயற்சிகளையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. இந்த பள்ளி வருவதற்காக கஷ்டப்பட்ட ஆரம்ப நிர்வாகிகள் ஆரம்ப காரணகர்த்தா பிறந்தவர்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. அவர்களுக்கு அபராளிகளாக இருந்த அவர்களை சுவர்க்கத்தை ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு நல்ல முடிவை தருவாயாக. இந்த துவாவை தனிப்புரை திருப்பையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன்.